ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் நாட்டை பொறுப்பேற்கிற பொழுது மிக பிரமாண்டமான உச்ச அதிகாரத்தோடு இருந்தார். கட்சிகளும் இருந்தது, அமைப்புகளும் இருந்தது. ஆனால் நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையிலே அவர் ஏகோபித்த 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்தார். பின்னர் வந்த கோயில் தொற்று, அதனோடு வந்த உரத்தட்டுப்பாடு, பொருளாதார வீழ்ச்சி எப்படியான சூறாவளியாக எங்களை எல்லாம் அடித்து கரை புரண்டு ஓடி மக்கள் அலுவலகப்பட்டார்கள். இறுதியிலே அவர் ஓடி தப்பினார் என்பதை நாங்கள் அறிவோம். இப்படியான ஒரு நாட்டை இன்று உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உயர்ச்சியை தொடர்ந்து கொண்டு செல்லாமல் போனால் மீண்டும் நாடு விழுந்துவிடும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம், அதை நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இன்று இருக்கிற சர்வதேச அரசியல் உங்களுக்கு தெரியும். தெற்காசியாவிலே இப்பொழுதும் நேபாளத்திலே மிகப்பெரிய கடையடைப்புகள், ஹர்த்தால்கள், தீ வைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்களாதேஷிலே அந்த அடிப்படையில் ஏனைய நாடுகளுக்கும் அந்த நோய் தொற்றுமாங்கிற அச்சம் கூட ஏற்பட்டுகிறது தெற்காசியாவில். அதுபோன்று மிடில் ஈஸ்டிலே எப்பாவது யுத்தம் ஒன்று இடம்பெற்று விடுமா, அது சில நேரம் ஒரு மத்திய கிழக்குக்கான ஒட்டுமொத்த போராக விரிவடையுமா என்ற அச்சம் இருக்கிறது. அப்படி நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் நாங்கள் விரும்பியமான இன்னொரு பொருளாதார இழப்பை சந்திக்க வேண்டி வரும். இப்படியான சிக்கலான சூழலிலே இந்த நாடுடைய கடந்த கால நிலைமையை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி மன்றங்கள் இயங்காமல் இருக்கிற சூழல், மாகாண சபைகள் இயங்காமல் இருக்கிற சூழலே முதலாவது ஜனநாயக தெரிவாக நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம். இந்த வெற்றிதான் எதிர்கால நாட்டுடைய நம்பிக்கையாகவும், எதிர்கால இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் கொடுக்கிற நம்பிக்கையாகவும், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே நம்பிக்கை வாழக்கூடிய சக்தியை, தைரியத்தை கொடுக்கிற தேர்தலாக இருக்க போகிறது. அந்த அடிப்படையில் நேர்மையாக, உறுதியாக உலகக்கூடிய தலைவராகவும், முக்கியமாக அறிவு ரீதியாக மிக அதிகமாக வாசிப்பு பழக்கத்தையும், சர்வதேச தொடர்பாளர்களையும், பொருளாதாரத்திலே உள்ள தலைவர்களே சிறப்பாக கண்டித்திருக்கிற ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்கிறோம். அதனால்தான் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியும் முதலே நாங்கள் அறிவித்திருந்தோம் இந்த ஜனாதிபதி அவர்களை ஆதரிப்பதென்று. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய காரியாலயத்தில் வந்து அவர் சொன்னார், இந்த நாட்டிலே பொறையோடி போயிருக்கிற விடயங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும். நீண்ட அரசியல் வரலாற்றிலே இன முரண்பாடு காரணமாக மிக மோசமான நிலைமை நாங்கள் இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு நம்பிக்கையான அதிகார போர் வழங்க வேண்டும். அதை மிக கூடிய அளவிலே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இவர் உங்களுக்கு தெரியும், இவருடைய சிறப்பம்சங்கள் பல இருக்கிறது. அவர் மிக நீண்ட காலமாக தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலை போட்டு வெற்றி பெற முடியாமல் இருந்தவர். கடவுளுடைய அதிர்ஷ்டமும் காலத்துடைய அதிர்ஷ்டம் அவருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கொடுத்தது. அதே போல் 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் பலமாக இருந்த பொழுதும், எங்களுடைய விமான தலைமையெல்லாம் தகர்க்கப்பட்ட பொழுதும், பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்த பொழுதும் இவர் பிரதமராக வந்தார். ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுதும் அவர் விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை என்று கொண்டு சென்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வந்த பொழுதோ மீண்டும் பிரச்சனைகளை வளர்ந்தது. இப்படி பல விதமான பொருளாதார ரீதியான வீழ்ச்சிக்கான ஆற்றலையும் அறிவையும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இதனோடு ஒட்டிய தமிழர்களுடைய பிரச்சனை, ஒஸ்லோ உடன்படிக்கை போன்ற பல விடயங்களை கைச்சாத்திடுவதற்கும் அமெரிக்க ராஜேந்திரிகளோட பேசி தமிழர்கள் அதிகாரப்பாயிரம் வழங்குவோம் என்கிற பல உத்தரவாதங்களை வழங்கியிருக்கிறார். இப்பொழுதும் இறுதியாக சம்பந்தனையா அவர்களுடைய மரண வீட்டிலே அவருடைய இறுதி கிரியையில கூட அவருடைய சம்பந்தனையாவும் அதிகமாக காலம் தமிழக பாடுபட்டிருக்கிறார். அந்த இலக்கை கூட அடைவது மிக முக்கியம். அவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அதிகாரப்பை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோன்று கிழக்கிலே வடக்கிலே சொல்வது போல தெற்கிலேயும் இந்த பிரச்சனையை சரியாக எடுத்து என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும்
பல தலைவர்கள் அப்படி அல்ல வேறு விதமாக பேசியிருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் நம்புகிறோம் அவர் எதிர்பார்ப்பு குறைந்த மிக மோசமான பக்கங்களை தாண்டி தோல்விகளை தாண்டி தனி மனிதனாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றெல்லாம் அறிந்து இந்த நாட்டுக்கு புரியோடிப்பு இருக்கிற விடயங்களை பொருளாதார விடயங்களை தீர்ப்பது போல நாடு நிமிர்ந்து நிற்பதற்கு ஒற்றுமை எவ்வளவு முக்கியம், மொழி பிரச்சனை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்கிற தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் நாங்கள் அவரை ஜனாதிபதி ஆக்குவது வெறுமனே பொருளாதார இழப்பிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, இந்த இலங்கை நாட்டிலே 70 வருடத்துக்கு அதிகமான காலம் புரிவெடுப்பு இருக்கிற அதிகார பயன் விடயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அமுலாக்கி கொடுப்பார் நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் செய்து கொடுத்து அவர் நிச்சயமாக இந்த இலங்கையிலே பொருளாதாரத்திலும் மீட்சியை கொண்டு வந்து தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிகார பயிரை கொடுத்து ஒரு சிறந்த நாடாக கட்டி எழுப்பியவர். சிங்கப்பூரை போல மத சார்பில்லாத மதங்கள் இனங்களுக்கு இடையிலே முருகலற்ற சரியான அரசியலமைப்பை கொண்டு வந்த தலைவராக மிளிர்ந்து அவரும் சர்வதேச ஒற்றுமைக்கு பாடுபட்டவர் என்ற ஒரு சாதனையை கூறுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் அவருடைய வெற்றிக்காக பாடுபடுகிற பொழுதோ கிராமந்தோறும் சென்று மக்களை அறிவூட்டி அவர்களை எங்களது பக்கம் எழுப்பது மிக முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகங்களிலே பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் தான் அதிகமாக நாட்டம் கொள்கிறார்கள். இளைஞர்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கிற கசப்பான சூழலை பயன்படுத்தி கள்ள முகநூல்களை பயன்படுத்தி குறிப்பாக ஏபிபி போன்ற கட்சியினர் மிக மோசமான நாட்டை அழிக்கின்ற பாணியில் பல திட்டங்களை வகுப்பதை நாங்கள் அறிவோம். அதை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தோம். நாடு பொருளாதார ரீதியாக பற்றியிருக்கிற பொழுதும் எங்களுடைய சிலரும் ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவும் ஜனநாயகத்தின் மையப்புள்ளியாக இருக்கிற பார்லமெண்டத்தை அழிப்பதற்காகவும் ஏன் மட்டக்களப்பில் இருக்கிற அரசியல் காரியங்களை அழைப்பதற்காகவும் பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தினார்கள். இன்றும் அந்த கட்சியினர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் ஏனைய பீடங்களில் இருந்துதான் அவர்களுக்கான சுவரொட்டிகளை கூட ஒட்டுவதற்கு இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். இப்படி இளைஞர்களை உசுப்பேற்றி அவர்களுக்கு ஒரு பிழையான வழியை காட்டி இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று சில கட்சிகள் பிழையாக வழிநடத்துகிறார்கள். இவர்களையெல்லாம் தோற்கடித்து சரியான ஜனநாயக இயக்கத்தினூடாக மக்கள் ஆணையினூடாக இந்த அச்சம் காரணமாகவும் எதிர்காலத்தின் நம்பிக்கை இழப்பு காரணமாகவும் நாட்டை அழிக்க நினைக்கிற சக்திகளோடு கூட்டு சேர்ந்திருக்கிற இளைஞர் யுவதிகளுக்காகவும் நாங்கள் ஒன்றாக பாடுபட்டு அவர்களுக்கான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அந்த அடிப்படையில் இப்படியான இளைஞர் யுவதிகளையும் அந்த கட்சியின் பாலிருந்து மீட்டெடுத்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் தூண்ட வேண்டும். அவருக்கான வாக்களிப்பு சின்னங்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அது விரைவாக ஒதுக்கப்பட்ட பின்னர் அதை கொண்ட பிரச்சார சுவரொட்டிகளும் துண்டு பிரச்சனைகளும் எங்களால் கிராமப்புறங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு பொறுப்புள்ள ஒரு மாவட்டமாக சிறப்பாக அனைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் ஒரு பாடுபட வேண்டும். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4.5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 3000 மொழியிலே வாக்குகள் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கிற சிங்கள மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் அளவிலான இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது. ஏனையவை அனைத்துமே தமிழர்கள் அல்லது இந்துக்கள் கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கிறது. இந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்த அரசியல் இயக்கங்கள் வீராப்பு பேசி இந்த மண்ணை அழிவுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட சரியான வெற்றியை திட்டமிட்டு செய்து சிறப்பான வெற்றியை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மாகாணத்திலும் வடக்கு கிழக்கிலும் ஏனைய பகுதிகளிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஜனாதிபதி வெல்வார். அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாயிருக்கிற சந்தர்ப்பத்தை இன்னமும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கரங்கோட்டு பாடுபடுவோம். அந்த கரங்கோட்டு செயல்படுகிற இந்த செயல்பாட்டை இந்த காரியாலயம் செவ்வனே நிறைவேற்றி கொடுக்கும். அதற்கான காலம் மலர்ந்திருக்கிறது. அதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள் என அனைவருக்கும் அன்பாக கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிவதேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களையும் செயலாளர் பிரசாந்தன் அவர்களையும் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் கௌரவ சண்முகலிங்கம் சுரேஷ் அவர்களையும் சசிகலா அருள்ராஜ் அவர்களையும் மறுமொழி வழக்கு பிரதேச அமைப்பாளர் சாந்தராஜ் அவர்களையும் அன்போடு வேண்டியிருக்கிறோம். அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டியிருக்கிறோம். கட்சியினுடைய இளைஞர்களாகிய சண்முக